ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி பார்க்கலாங்களா? இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு இல்லையா? இப்போ வந்துட்டோம், நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா? அதனால் நல்லபடியாக வாழணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு எல்லாமே நினைப்போம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நேற்று என்ன பார்த்தோம்? வாசி 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 என்கின்றாயே வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே பார்த்தோமா? வாசின்னா என்ன? வாசின்னா மூச்சை தான் வாசின்னு சொல்லுவாங்க. அப்போது வாசி வசமானால் அனைத்தும் வசமே. புரியுதுங்களா? எதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்க உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அந்த வாசி எப்போ அடங்கும், கொஞ்சம் கம்மியாகும், அதனோட தாட்டினோட அளவு எப்போ கம்மியாகும்னா, மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் அந்த எண்ணங்கள் கம்மியாகும். நீங்கள் பயிற்சி விடாமல் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தினமும் காலையில் நீங்கள் உங்களுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், லட்சியம்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணால் உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ 5 to 6 பண்ணலாம். ஏன்னா அந்த டைம் டிஸ்டர்ப் ஆகாது. மீதி எந்த டைம் உட்காந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குது இல்லைங்களா? அதனால் செய்ய முடியாது. இந்த 5 to 6 எல்லாமே செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம், வெளியே வேலைக்கு போகிறவங்களும் செய்யலாம். அந்த டைம் காலையில் செய்யலாம். நீங்கள் காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி அப்படின்னா, நீங்கள் அதான் நேற்றை பார்த்தோம் இல்லைங்களா? கர்மாவினால தான் அப்படி ஆகுது, அதுக்கு என்னப்பா வழி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ கர்மான்ற, அப்படி என்ன தப்பா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. நாங்களே அப்படி தான் கேட்போம் இல்லைங்களா? அதனால் பண்ணிட்டோம் வந்துட்டோம், இப்போ அதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது மனசு அடங்குது இல்லைங்களா? அப்போ மனசு அடங்கும்போது மட்டும்தான் அந்த எண்ணெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே இறங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போது அந்த எண்ணெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பகவான் நமக்குள்ளே உட்காந்துப்பார். பகவானோட ஐக்கியமாகி உட்காந்துட்டு இருக்கிறது எதுன்னா, தாட் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுதான். அது தியானம் பண்ணும்போது, தவம் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி உட்கார முடியும். மற்ற டைமில் முடியவே முடியாது. வாசி வசப்படுத்திட்டா போதும், நம்ம ஜெயிச்சு காட்டலாம். ஓகேங்களா? அப்போ வாசி நாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வாசி நீங்கள் மூச்சு கவனிங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? பண்ணும்போது மூச்சை இழுத்து விடும்போது மூச்சை கவனிக்கணும். பயிற்சி தினமுமே பண்ணுங்க. நீங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? இதை கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எனக்கு எப்படி இருக்குது, இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட கருத்து என்ன, எல்லாம் மெசேஜில் அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? அப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, பண்ணிவிட்டு நீங்கள் உடம்பை கவனிக்கணும், மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனிக்கும்போது உங்களுக்கு மற்ற டைமில் இருக்கிற மூச்சுக்கும் அந்த டைமில் இருக்கிற மூச்சுக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணவாட்டு மூச்சு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். இப்போ நார்மலாக மூச்சு வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்குது இல்லைங்களா? நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு கவனிக்கும்போது என்ன ஆகும்னா, மூச்சினோட அளவு சின்னதாகி உள்ளுக்குள்ளேயே போயிட்டு வரும். அதை உள்மூச்சுன்னு சொல்கிறது. சரிங்களா? அந்த உள்மூச்சாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால தான் மூச்சு சேஞ்ச் ஆகுது. உள்மூச்சுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, மனசை அதை அடக்கிடும், தாட்டை நிறுத்திடும். அப்போ அமைதியாக உட்காந்துட்ருப்போம் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுக்கு
நல்ல ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல மூச்சு நீங்கள் கவனத்தை வச்சு வச்சு பண்ணுறீங்க, கவனம் ரொம்ப மெயின். கவனம் வந்து இந்த இடத்துல வைங்க வைங்க ஆக்ஞா இந்த இடத்துல வைங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல கவனம் வைக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல நாம் வந்து கவனம் அதிகமாக வைக்கிறோமோ அந்த இடத்துல ஆற்றல், எல்லா ஆற்றலும் அங்கே போய் ஒட்டுக்கா குவியும். அப்போ இந்த சக்கரை வந்து மெயின். எல்லா சக்கரத்துலேயுமே எது மெயின்னா இந்த ஆக்ஞா சக்கரம். சரிங்களா? அப்போது நாம் வந்து அந்த இடத்துல கவனத்தை வச்சு வச்சு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே நாம் செய்யும்போது நம்மளோட ஆற்றல் எல்லாம் ஒட்டுக்கா நம்ம எங்கே வந்து கவனம் வைக்கிறோமோ அங்கே போய் ஒட்டுக்கா போய் குவியும். சக்தி முழுக்க அந்த இடத்துல போய் ஒட்டுக்கா குவியும். அப்படி குவியும் போது அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். அப்போது உங்களால் பண்ண முடியாத விஷயத்தை கூட அது பண்ண வச்சிடும். ஓகேங்களா? ஆக்ஞா சக்கரம் ரொம்ப மெயின். அதுக்கு தான் பயிற்சி பண்ணிட்டு கண்ணை மூடிண்டு அந்த இடத்த கவனிங்க, ஆக்ஞாவை கவனிங்க, ஆக்ஞாவை கவனிங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஓகேங்களா? அப்போது எல்லாத்துக்குமே வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தினமுமே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இதை பண்ணுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போ என்ன பார்க்கலாம், மனம் வந்து அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனசில் மூச்சு நிப்பாட்டி விடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே மூச்சு நல்லா இழுத்து நெஞ்சில் நிப்பாட்டுங்க. நெஞ்சில் நிப்பாட்டி விடும்போது ஒரு 30 கவுண்ட்ஸ் முடிய நிப்பாட்டலாம். மூச்சை நல்லா இழுக்கணும், நிமிர்ந்து உட்காந்துக்கணும், மூச்சு நல்லா இழுக்கணும், மனசில் நெஞ்சில் நிப்பாட்டணும். நெஞ்சில் நிப்பாட்டி 30 கவுண்ட்ஸ் என்ற மணிக்கும் நிப்பாட்டலாம். நிப்பாட்டி மெதுவாக விடணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மனசு வந்து அமைதியாகிடும். சரிங்களா? காலையில் 7 o'clock இல்லைன்னா 6:30 அப்போ வந்து வெயிலாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ லேடிஸ்க்கு வந்து 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே அந்த கால்சியம் கம்மியாகிடுது இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், காலையில் வெயிலில் 7 to 7:30 வெயிலில் வந்து ஒரு கீழே உட்காரக்கூடாது, ஒரு பெட்ஷீட் போட்டு மொட்டை மாடியில் அதில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு சன்னு வந்து அந்த வெயிலாக இருக்கு இல்லைங்களா, சன்னை வந்து அப்படியே பார்க்கணும். சூரியனை பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படியே பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கக்கூடாது, இந்த கண் வழியாக இப்படி இங்கேருந்து பார்க்குற ஆப்பில் அப்படியே கண்ணை கொதிக்கிக்கிட்டு இப்படி பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையான ஆற்றல் சக்தி எல்லாமே சன்கிட்ட வந்து கிடைக்கும். சூரியன் வந்து அப்பா, சந்திரன் வந்து அம்மா. சரிங்களா? சந்திரனை கும்பிடும்போது என்ன ஆகும், ஃபுல் மூன் கும்பிடும்போது மனசு அமைதியாகும். சந்திரகாரகன் வந்து மனசை இயக்குறது சந்திரகாரகன் மூன் தான். அதனால் மூனை பார்த்து கும்பிடும்போது மனசு அமைதியாகும். காலையில் அந்த வெயிலில் 7 to 7:30 உட்காந்து வெயிலில் உட்காரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியுமே கிடைக்கும். அப்போ இப்படியே பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்படியே சன்னை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்படி பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படி பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் அமைதியாக எந்த சிந்தனையும் இல்லாமல் இப்படியே பார்க்கும்போது நமக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன சக்தி வேணுமோ அது எல்லாமே சன்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சன்னை பார்த்துட்டு இப்படி கண்ணை மூடுங்களேன், கொஞ்ச நேரம் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு இப்படியே கண்ணை மூடினீங்களா உள்ளே வந்து அப்படியே அதை ஒன்றா காய்ச்சி கொடுக்கும் சன்னு. அப்படியே அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சன் வந்து இப்படியே சுற்றி உள்ளே காய்ச்சி கொடுத்துட்டு அப்போ அப்படியே ஜோதியாக காய்ச்சி கொடுக்கும். அப்போ அம்மா அப்பா 2 பேருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா. சரிங்களா? நீங்கள் வந்து தினம் ஒரு 1/2 hour உட்காந்து இப்படி பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியுமே கிடைக்கும்.
கால்சியம் சக்தி மெயினாக பெண்களுக்கு வெயிலில் உட்காரும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஆகையினால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், பார்த்துட்டு கண்ணை மூடுங்க, உள்ளுக்குள்ளே அப்படியே சன் அப்படியே சுத்தம் அப்படியே உள்ளுக்குள்ளே தெரியும். இப்படி இப்போ கண்ணை மூடின்னு பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடிட்டு திரும்ப பார்க்கும்போது எல்லாம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே அதை ஜோதியாக அப்படியே காட்சி கொடுக்கும். அதுவே பகவான் காட்சி கொடுத்துட்டே தான் இருக்கார். நாம் கவனிக்கிறது இல்லையே, கவனித்தா தானே புரிஞ்சிக்க முடியும். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை இல்லைங்க. அதனால் வீட்டில் லீவு நாள்லையாச்சும் உட்காந்து அப்படியே சன்னை கவனிங்களேன். சன் கூட பேசலாம், மோன் கூட பேசலாம், சரிங்களா? அப்போ பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி சக்தி எல்லாமே கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம தினமும் மூச்சு பயிற்சி பண்ணுவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம், ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மனசு அடங்கும்போது மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ மனசு அடங்கணும், மனசு தூய்மையாகணும். இது ரெண்டும் மெயின். தவத்தை விட மிக மெயின் எதுன்னா அன்பு. தவத்தை விட வலிமை எதுக்கு அதிகம்னா அன்புக்கு தான். அன்பு, இப்போ மன தூய்மை, அடுத்தது தான் தவம் கூட. இதை மூணையுமே கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அதனோட பலனை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினால் தினமுமே உட்காந்து செய்யுங்க, பயனடையுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்பீச் கேட்கும்போது? எப்படி இருக்குது? நான்லாம் கேட்கும்போதுங்க உண்மையாலுமே எனக்கு தினமுமே ஏதோ எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா? அப்போ எங்கள் மனம் ஒரு குரங்கு தானே, அப்பப்போ அடைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. தினமுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும்போது என்ன ஆகும்னா மனசு அப்படியே அடங்கிடும், சரிங்களா? இந்த விக்ரமாதித்தன் கதையில் எப்படி கதை கேட்டுட்டு திரும்பவும் மரத்தில் ஏறிக்குமோ அது போல் நம்ம மனசும் அப்படி தான் பண்ணும். நாம் தான் அப்பப்போ அதை அடக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ குதிரை வண்டி போகுது, கையில் அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க இதிலே தான் கொண்டு ஓட்டிகிட்டு போவாங்க. அது போல் நம்ம மனசை நம்ம கையில் தான் வச்சுட்டு இருக்கணும். நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நீ அடப்பாஞ்சிக்கிட்டே இருக்காத அப்படின்னு நாம் அது கூட பேச பேச அது அடங்கி போயிடும், சரிங்களா? நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பயிற்சி பண்ணால் உடம்பு ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் தான் நீங்கள் பயிற்சி பண்ணுறது நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்னொரு வீடியோவில் நான் உடல் சூட்டை தணிப்பது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நான், சரிங்களா? இது ஃபோனில் எடுக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தால் ஃபார்வேர்ட் ஆக மாட்டேங்குது, அப்படியே கட் ஆகிடுது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களாலேயும் ஒட்டுக்காக கேட்கணுன்னாலும் முடியாது இல்லைங்களா? 10 நிமிஷம் ஒதுக்கி தினமுமே 10 நிமிஷம் தானே ஒதுக்கி கேட்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? சொல்கிற மாதிரி செய்யுங்க, பயனடைங்க. கேட்டதுக்கு நன்றி.